2050 ஒரு நியூஸ் என்ன போடுறாங்க, அமெரிக்கா வந்து 2020 வளைகுடா நாடுகளில் ஈராக் மீது போர் தொடுறதுக்கு ஒப்பந்தத்துக்கு கொடுத்ததுக்கு காரணமே மொசாட்டில் இருந்தவங்க ஒரு 50 பேர் 100 பேர் 800 பேர்னு ஈராக்கில் உளவு பார்க்க போய் ஈரான் நாட்டில் மாட்டிக்கினாங்க. அதனால தான் அந்த நாட்டை வந்து ஒப்பந்தத்துக்கு வந்து ட்ரம்ப்புன்றவர் கூப்பிட்டாரு அப்படின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, ட்ரம்ப் இறந்த பிறகோ இல்லை அமெரிக்கான்ற ஒரு வல்லரசு விழுந்துட்டு தற்சமயம் விழுந்துன்னு இருக்குது, விழுந்துட்ட பிறகோ போடுவாங்க. இப்போ போட மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சாதகமாக என்னவோ, யாருக்கு சாதகமாக என்னவோ அதை மட்டும் போடுவாங்க. நான் இப்போ சொல்கிறது என்னன்னா, பிற்காலத்தில் நடக்குன்றதுக்காக சொல்கிறேன். மொசாட்டில் இருக்கிறவங்க அந்த 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 உளவாளிகள் ஈரானில் வகையாக மாட்டிக்கினாங்க. அதனால தான் அந்த போர் பதட்டம் அப்படின்னு ஒரு 20 வருஷம் சென்று 30 வருஷம் சென்று வரும். பாருங்களேன், அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு மட்டும் வான்னு இதை கூப்பிடல, ஜிபிஎஸ்ஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டாங்க, நெட்வொர்க்கை கண்ட்ரோல் இதை லாக் பண்ணிட்டாங்க, செயற்கைக்கோள் மூலியமாகவே எல்லாத்தையும் ஹேக் பண்ணி நிறுத்தி வச்சுக்கிறாங்க, அதாவது ஜாமர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்? அந்த உளவாளிகள் நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாதுந்தா. இது போருக்காகலாம் கிடையாது, உளவாளிகளை லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்காக தான். பாருங்கள், கொஞ்சம் நாள் சென்று அந்த விஷயம் வெளியே வரும்.